நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சும்மா அந்த குஷி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்கும். என்ன என்னைய தேர்றாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். என்ன சார்? என்னடா சொன்ன? திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ண கூடாது. சரி நோ அதான் முதல்ல சரி இல்ல அப்புறம் போக விட்டு சரிங்களா? நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்து விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை மரியாதை மரியாதை. நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. நம்மளோட நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டு விட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் 34 இடமும் நீங்க நிறுத்தணும். டெபாசிட் வாங்க. நிறைய மலை இழுத்துட்டு போல இருக்குதே. டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. டாக்டர் கலைஞர் 42 அணைக்கட்டுகளை கட்டியவர். 42 அணைக்கட்டு சொல்றியா? இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழு தர மாட்டானே. மாசம் 1000 ரூபாய் தர்றாருன்னு நம்ம முதலமைச்சர் தகப்பனுக்கு தகப்பனாக அடிக்க வர்றாங்கப்பா. நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாய். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? திராவிட மாடல் ஆட்சி நல்லா ஆச்சு, அது தொடரணும். இல்லைன்னா தமிழ்நாடு சுடுகா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் 10 லட்சம் பேர் போனாங்களாம் யாரோ மாநாடு நடத்தும் போது. இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய். உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. ரூபா சம்பளம் அவனுக்கு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ. கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு? திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் அதுதான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? எல்லாத்துலயும் ஃபெயில் போ. ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இழவு போல. வேற வைக்க முடியுமா? முடியாதாடி?